அன்புள்ள தங்கத் தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது. வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். வாழ்க்கை வாழ்வதற்கே, இது நம்ம டியூபுடைய தாரக மந்திரம். உண்மை அதுதாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே. நம்ம குடும்பத்தில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்குது. அந்த நிகழ்ச்சிகளை எல்லாமே நம்ம மனசில் நிற்கிறது இல்லை. பட் மனசில் சில நிகழ்ச்சிகள் நிற்கும். அந்த மனசில் நிற்கிற நிகழ்ச்சியில் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பாருங்கள், ரசிங்க, சிரியுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம ஊரில் என்ன ப்ராப்ளம்னா, ஒன்று தண்ணி, ரெண்டாவது கரண்ட்டு. கரண்ட் எப்போ வரும்னு கடவுளுக்கே தெரியாது. திடீர்னு போகும், திடீர்னு வரும், திடீர்னு போகும், திடீர்னு வரும். அதே மாதிரி தான் அந்த தண்ணி விடுறது. தண்ணி நல்ல தண்ணி விடுறது எப்போ விடுறான், எப்போ விடல ஒன்றும் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வருவான், விசில் ஊதுவான், தப்பா தப்பான்னு எல்லாம் ஓடுவாங்க, பார்த்தா தண்ணி வந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு மட்டும் நிச்சயமற்ற சூழ்நிலையில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் 2 பேர் வேலை செய்கிறாங்க, வேலைக்கு போகிறவங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் ஒரு 6 மணி இருக்கும். அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது நல்லா இருட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை. இருட்டிடுச்சுன்னா வச்சுக்கலாம். அவங்க வந்து முன்னால் லைட்டை போடுறாங்க. லைட் எரியுது. அவர் சாவி எடுத்து கதவை திறக்கிறாரு. திறக்கும்போது லைட் போயிடுது. அப்போ அவர் சொல்கிறார், என்னம்மா லைட் போயிடுச்சு? என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வாங்க மெதுவாக உள்ளே போயிடலாம் சொல்லி 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனோடனே அவர் சொல்கிறாரு, அம்மா எங்கேயாவது தடுக்கி விட்டுறோம், ஒரு இடத்துல உட்காரு, கரண்ட் வர்ற வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு. 2 பேரும் உட்காடுறாங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த ஆஃபீஸ் நியாயமெல்லாம் பேசுகிறாங்க. பேசி முடிச்சோன்னா, ஏங்க நீங்கள் அந்த ஏஐக்கு ஃபோன் பண்ணி எப்போ கரண்ட் வரும்னு கேளுங்க அப்படிங்கிற. அப்படி உடனே அவர் செல்ஃபோன் எடுத்து ஏஐ கூப்பிட்டு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் ஒரு 10 நிமிஷத்தில் வரணும், இப்போ ஃபால்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி வச்ச உடனே அந்த அம்மா சொல்லுது, ஐயோ ஒரு விஷயம் மறந்துட்டேங்க அப்படின்னு. என்னம்மா அப்படிங்கிறாரு. இல்லை, நேற்று தபால் ஒன்று வந்துச்சு, உங்கள் அப்பா வந்து வழக்கமாக செல்ஃபோனெல்லாம் பேச மாட்டார்ல, அவர் ஒரு போஸ்ட் கார்டு போட்டிருக்காரு, இன்றைக்கி வரேன்னு போஸ்ட் கார்டு போட்டிருக்காரு அப்படின்னோடனே, இன்றைக்கா? ஆமாம், ஆமாங்க இன்றைக்கி தாங்க. இன்றைக்கின்னா இத்தனை நேரம் ஆச்சா, வரலையே, வந்திருந்தா வந்திருக்கணுமே. சரி பரவாயில்ல, என்னப்பா இப்போ என்ன பண்ணலான்னு. ஒன்றும் இல்லை, அவர் வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனைங்க அப்படிங்கிற அந்த அம்மா. என்னம்மா பிரச்சனை அப்படின்னு. ஒன்று, அவர் நை 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 நைன்னு ஏதாவது கேட்டுட்ருப்பார். ரெண்டாவது, நினச்ச நேரம் டீ கேட்பார், நினச்ச நேரம் ஸ்நாக்ஸ் கேட்பார். அப்புறம் அவர் சுகர் பேஷண்ட்டு வேறு, அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம சமையல் பண்ணணும். நம்ம 2 பேரும் வேலைக்கு போகிறோம். இந்த சமயத்தில் இவரையும் வச்சு பார்க்கறது கொஞ்சம் சிரமமாக இருக்குமேம்மா அப்படின்னு அம்மா சொல்லுது. அப்போ அதுவும் இல்லாமல் இன்னொன்று, உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம், மாப்பிள்ளை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படின்னாக்கா உங்களை கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா மாப்பிள்ளை பார்க்க போகிற செலவெல்லாம் நீங்கள் தான் ஏற்றுக்கணும்னு சொல்லுவார். இத்தனை இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு. ஐயோ அப்படியா, மாத கடைசி வேறு. சரி இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, அவங்க வீட்டில் அங்கே உங்கள் தங்கச்சி இருப்பாள்ல, அவளுக்கு ஒரு செல்ஃபோனில் அடிங்க, அடித்து இந்த மாதிரி அப்பா பேச சொல்லுன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி நீ வராத, நான் ஒரு வாரம் கழித்து நானே உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சொல்லி முடித்த உடனே இருமுறை சத்தம் கேட்குது, லொக்கு லொக்குன்னு. 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. என்னது என்னது, யார் அது அப்படிங்கிறாங்க. நான் தான்ப்பா, நான் தான் வந்துட்டேன், உங்கள் அப்பா வந்திருக்கேன், நான் வந்து அரை மணி நேரமாச்சு, நீங்கள் 2 பேர் பேசுனதை கேட்டேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. அதனால் இப்போ என்ன தெரியுதுன்னா, பகலில் பக்கம் பார்த்து பேசு, இருட்டில் அதுவும் பேசாதுன்னு அந்த காலத்தில் பழமொழி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ண வேண்டாமா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.